இந்தச் சம்பவத்தை நினைக்கும்போது இன்னைக்கும் அந்த கல்யாண மண்டபத்தோட சத்தமும் அந்த பட்டுப்புடவையோட சரசரப்பும் என் மனசுக்குள்ள அப்படியே கேட்குது. அப்போ எனக்கு ஒரு 26 வயசு இருக்கும். நண்பனோட கல்யாணத்துக்காக போயிருந்தேன். பொதுவாவே எனக்கு கொஞ்சம் முதிர்ச்சியான களையான பொண்ணுங்களை பார்த்தா ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. அன்னைக்கு மண்டபம் முழுக்க ஏகப்பட்ட கூட்டம். ஆனா என் கண்ணு ஒருத்தரை மட்டும்தான் சுத்தி சுத்தி வந்துச்சு. கொஞ்சம் மாநிறம்தான் அவங்க. ஆனா ஒரு பளபளப்பு அந்த முகத்துல. ஒரு 40 வயசு இருக்கும். ரொம்ப அழகா சேலை கட்டியிருந்தாங்க. தலையில வெச்சிருந்த மல்லிகைப்பூவும் அவங்க நடந்து போற விதமும் என்னையோ பண்ணுச்சு. முதுகு லேசா தெரியுற மாதிரி ரவிக்கை. அவங்க இங்கேயும் அங்கேயுமா நடந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ என் கண்ணு அவங்களையே தான் ஃபாலோ பண்ணுச்சு. நான் அப்படி திருட்டுத்தனமா பாக்குறதை அவங்களும் கவனிச்சிட்டாங்கன்னு என்னை நிமிர்ந்து பார்த்து லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சப்போதான் எனக்கு புரிஞ்சது. நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. மதிய சாப்பாடு பந்தி நடக்கும்போது யதார்த்தமா உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு எதிர்த்தாப்புல போய் உட்கார்ந்துட்டேன். குனிஞ்சு சாப்பிடும்போது அவங்க சேலை விலகி லேசான ஒரு தரிசனம் உள்ளுக்குள்ள எனக்கு ஏதோ பண்ணுச்சு. அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே என்னை ஓரக்கண்ணால பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட பார்வை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க கிட்ட எப்படி பேச்சு கொடுக்கறதுன்னு என் மூளை வேகமா வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சாலும் அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்திருந்தேன். அவங்க எந்திரிச்சு கை கழுவ போனப்போ நான் பின்னாடியே போனேன். ரொம்ப நெருக்கமா நிக்கிற மாதிரி லேசான ஒரு உரசலோட நின்னு கை கழுவினேன். அவங்க என்னை நிமிர்ந்து பார்த்த பார்வை எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு மெதுவா பேச்சு கொடுத்தேன். நீங்களும் இதே ஊரா ஆண்டி? ஆமா தம்பி, பொண்ணு வீட்டுக்காரங்க. நீங்க? நான் மாயவரம் ஆண்டி, மாப்பிள்ளைக்கு நண்பன். அப்படியா தம்பி, நாங்க மேல 3ஆம் நம்பர் ரூம்ல தான் இருக்கோம். ரொம்ப டயர்டா இருந்தா அங்க வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு இயல்பா சொன்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துச்சு. சரி ஆண்டி, அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டேன். அது ஒரு கல்யாண சத்திரம். மேல தங்குறதுக்கு நிறைய ரூம்கள் இருந்துச்சு. அதுல ஒண்ணுல தான் அவங்க இருக்காங்க. கொஞ்ச நேரம் நண்பன்கிட்ட பேசிட்டு வெளிய கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் சாயந்திரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நைசா நழுவிட்டேன். படிக்கட்டுல ஏறும்போது என் இதயம் தொண்டைக்குழிக்கு வந்து துடிச்சுது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என் மானம், என் நண்பனோட மானம் எல்லாம் போயிடும். ரொம்ப உஷாரா இருக்கணும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே 3ஆம் நம்பர் ரூம் கதவை லேசா தட்டினேன். கதவை திறந்தா ஒரு 15 வயசு பொண்ணு நிக்குது. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. நான் குழப்பத்தோட நிக்கிறப்போ உள்ளேர்ந்து அவங்க குரல் கேட்டுச்சு. உள்ள வாங்க தம்பி, அது என் பொண்ணு தான். உள்ள போனா கட்டில்ல ஒரு 16 வயசு பையனும் உட்கார்ந்திருக்கான். எனக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி, உங்க பேரை சொல்லவே இல்லையே. நான் குரு. உங்க பேரு ஆண்டி? என் பேரு லீலா. இவ என் பொண்ணு வித்யா, 10வது படிக்கிறா. இவன் என் பையன் சதீஷ், +2. அந்த நேரத்துல 2 பசங்களும் கையில பையோட கிளம்ப தயாராகிட்டு இருந்தாங்க. குரு தம்பி, பசங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு சாயந்திரமா கிளம்புவேன். அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு வெளிய போனாங்க. குரு, அப்படியே அந்த கதவை பூட்டிட்டு வந்து உட்காருங்க. அவங்க அப்படி சொன்னதும் அறையில திடீர்னு ஒரு பெரிய நிசப்தம். நான் கதவை தாழ்பாள் போட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார்ந்தேன். இப்போதான் அவங்களை ரொம்ப நிதானமா பக்கத்துல பாக்குறேன். ஒரு ஊதா நிற பட்டுப்புடவையில அப்போதான் தூங்கி முழிச்ச களைப்பு முகத்துல இருந்துச்சு. கட்டில்ல சில மல்லிகை பூக்கள் சிதறி கிடந்துச்சு. சேலை லேசா விலகி அவங்க வயிறு, அந்த தொப்புள் எல்லாமே என்னை என்னமோ பண்ணுச்சு. என்ன குரு, வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? அவங்க என்னை ஊடுருவி பார்த்துக்கிட்டே கேட்டாங்க. இல்ல ஆண்டி, சாயந்திரம் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போகணும். நீங்களும் வர்றீங்களா? இல்ல குரு, நான் நேரா வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்ச நேரம் அந்த அமைதியை உடைக்க நான் பேசினேன். உங்களுக்கு இவ்வளவு பெரிய பசங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டி. ஏன், நான் அவ்வளவு சின்ன பொண்ணா தெரிஞ்சேனா? உங்களுக்கு ஒரு 30, 32 வயசு இருக்குமா? சும்மா ஐஸ் வச்சேன். அவங்க சிரிச்சாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 23. என் பையன் +2 படிக்கிறான். வயசை நீயே கணக்கு பண்ணிக்கோ. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல ஆண்டி. ஓ, அதனால தான் மண்டபத்துல என்னை அப்படி குரு குருன்னு பாத்தியா?
நான் லேசா வெக்கத்தோட சிரிச்சேன். கொஞ்ச நேரம் குடும்பத்தை பத்தி, அவங்க கணவர் ஊர்ல இல்லாததை பத்தி எல்லாம் இயல்பா பேசிக்கிட்டு இருந்தோம். மெதுவா நான் விஷயத்துக்கு வந்தேன். ஆண்டி, இன்னைக்கு கல்யாண கூட்டத்திலேயே நீங்க தான் ரொம்ப நேர்த்தியா பளிச்சுன்னு இருந்தீங்க. என்ன குரு, இந்த கருப்பு ஆண்டியை ரொம்ப புகழுற? கருப்பு தான் அழகு ஆண்டி. சரிதாவோ லதாவோ என் முன்னாடி வந்தா கூட என் ஓட்டு சரிதாவுக்கு தான். என்னை கேட்டா நீங்க அவங்களை விட லட்சணம். போப்பா குரு, ரொம்ப ஐஸ் வைக்காத. அவங்க குரல்ல ஒரு சின்ன சினுங்கல் இருந்துச்சு. அவங்க எனக்கு முன்னாடி கட்டில்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கால் லேசா என் பக்கம் நீட்டியிருந்துச்சு. சேலை விலகி அந்த பளபளப்பான கால்கள் தெரிஞ்சது. எனக்கும் என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. நான் யதார்த்தமா காலை நீட்டுற மாதிரி என் கட்டை விரலால அவங்க காலை லேசா தொட்டேன். என் மூச்சு நின்ற மாதிரி இருந்துச்சு. கோபப்படுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனா அவங்க கண்ணுல ஒரு லேசான ஈர்ப்பு. அவங்க கால் கொஞ்சம் நகர்ந்து என் காலை அழுந்த தொட்டுச்சு. அந்த ஒரு தொடுதல், அதுல இருந்த சிக்னல் எனக்கு புரிஞ்சிருச்சு. என் விரலால மெதுவா அவங்க காலை வருடினேன். அவங்க அப்படியே கண்ணை மூடி லேசா சாஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 2 பேரோட கால்களும் ஒன்னோட ஒன்னு உரசிக்கிட்டு இருந்துச்சு. நான் மெதுவா என் காலை அவங்க சேலைக்குள்ள விட்டு அவங்க காலை தடவி கொடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் எந்த வார்த்தையும் இல்லாம அந்த நிசப்தத்துல கால்களாலேயே பேசிக்கிட்டோம். கண்ணை திறந்து பார்த்து, குரு, தூக்கம் வந்தா கட்டில்ல படுத்துக்கப்பா அப்படின்னாங்க. நீங்க எங்க படுப்பீங்க? சரிப்பா, நானும் படுத்துக்கிறேன். நீயும் பக்கத்திலேயே படுத்துக்க. இந்த வார்த்தைக்காக தான காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கட்டில்ல ஒரு பக்கமா திரும்பி படுத்தாங்க. நான் மெதுவா அவங்க முதுகு பக்கமா போய் ரொம்ப நெருக்கமா படுத்தேன். அந்த பட்டுச் சேலையோட வாசனை, மல்லிகைப்பூ, அவங்க உடம்போட அந்த சூடு, ஏதோ முதலிரவு மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள. அவங்க ரவிக்கை முடிஞ்ச இடத்துல இருந்து தெரிஞ்ச அந்த முதுகு என்னை பைத்தியம் ஆக்குச்சு. மெதுவா என் கட்டை விரலால அவங்க காலின் பின்பக்கமா வருடினேன். அவங்க கிட்ட எந்த அசைவும் இல்ல. ஒருவேளை தூங்கிட்டாங்களோன்னு நினைச்சு நான் என் காலை கொஞ்சம் பின்னாடி எடுத்தேன். ஆனா அடுத்த நிமிஷம் அவங்க கால் என் காலை தேடி வந்துச்சு. அவங்களே இன்னும் என் நெருக்கமா வந்து அவங்க கால்களால என்னை தேய்ச்சாங்க. கணவர் பல மாசமா வெளியூர்ல இருக்கிற ஏக்கம் அவங்க உடம்பு முழுக்க இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. அவங்களுக்கு நான் வேணுங்கிறது எந்த வார்த்தையும் இல்லாமலேயே உறுதியாயிடுச்சு. அவங்க கால் பக்கம் என் முகத்தை வெச்சு மெதுவா அந்த பாதத்துல ஒரு முத்தம் கொடுத்தேன். சஸ். முதல் முறையா அவங்க வாய்விட்டு முனகுன சத்தம் அந்த ரூம்ல கேட்டுச்சு. அப்படியே மெதுவா அவங்க சேலையை விலக்கி அவங்க தொடையை லேசா தடவினேன். மம். அவங்க மூச்சுக்காத்து வேகமாச்சு. அப்படியே மேல வந்து அவங்க திறந்த முதுகுல என் உதட்டை வெச்சேன். லேசா கீழே இறங்கி இடுப்புல ஒரு முத்தம் கொடுத்தப்போ அவங்க என் பக்கமா திரும்பினாங்க. அவங்க உடம்போட அந்த முழுமையான சூடு என் மேல பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க தொப்புள்ள முத்தம் கொடுத்தேன். ஆ குரு, அந்த தவிப்பு அவங்க குரல்ல தெரிஞ்சது. நான் லேசா நிப்பாட்டிட்டு அவங்க முகத்தை பார்த்தேன். என்னப்பா குரு நிப்பாட்டிட்ட? ஆரம்பி கண்ணு. அந்த வார்த்தை கேட்டதும் என் தயக்கம் எல்லாம் உடைஞ்சிருச்சு. அவங்க உதட்டோட என் உதட்டைச் சேர்த்து ஆழமா ஒரு முத்தம் கொடுத்தேன். வெத்தலை போட்ட அந்த எச்சில் ருசி எனக்குள்ள இருந்த வெறியை இன்னும் அதிகமாக்குச்சு. என் ஒரு கை மெதுவா அவங்க உடம்பை தழுவ கழுத்துல முத்தம் கொடுத்தேன். அந்த பட்டுப்புடவை கொஞ்சம் தடையா இருக்கவும் மெதுவா அதை கலைச்சேன். அவங்க ரவிக்கையோட கொக்கிகளை நான் கழட்டும்போது அவங்க மூச்சு வாங்கிக்கிட்டு என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. மம். குரு. மெதுவா அவங்க முனகல் கூடிக்கிட்டே போச்சு. அப்படியே கீழே இறங்கி அவங்க இடுப்புல இருந்த சேலையையும் பாவாடையையும் லேசா தளர்த்தினேன். அவங்க உடம்பு எவ்ளோ அழகா எவ்ளோ வாசனையா இருந்துச்சுன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. அவங்க முழுமையா அந்த நிமிஷத்துக்கு தயாராகி இருந்தாங்க. நான் மெதுவா அந்த இடத்துல முத்தமிட்டப்போ அவங்க இடுப்பை லேசா தூக்கிக்கிட்டு சஸ். ஆ குருன்னு தவிச்சாங்க. என்னோட ஸ்பரிசம் அவங்களை எந்த அளவுக்கு உசுப்பேத்துதுன்னு அவங்க உடம்பு காட்டி கொடுத்துச்சு. யாராவது வந்து கதவை தட்டிடுவாங்களோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேரம் எங்களை வேற உலகத்துக்கு கொண்டு போயிருச்சு. அவங்க ரவிக்கையையும் முழுசா கழட்டிட்டேன். அந்த ரூமோட வெளிச்சத்துல அவங்களை அப்படி பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. அவங்க கை மெதுவா என்னோட பெயிண்ட் மேல வந்துச்சு. என்னோட துணிகளையும் நான் கழட்டி எறிஞ்சேன். நான் அவங்க மேல முழுசா படர்ந்தப்போ எந்த இடைவெளியும் இல்லாம 2 உடம்பும் ஒட்டிக்கிச்சு.
நான் மெதுவா அவங்களை நெருங்கினப்போ அவங்க என் தலைமுடியை கோதி விட்டுக்கிட்டே என்னை பார்த்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குப் பிறகு எந்த ஆடையும் இல்லாம அந்த கருத்த அழகான லீலா என் முன்னாடி முழுமையா இருந்தாங்க. லேசா தொட்டு பார்த்தேன். டேய் குரு, வலிக்குதுடா. ஏண்டி லீலா, உனக்கு பிடிக்கலையா? முதல் தடவையா அந்த உரிமையோட பேர் சொல்லி கூப்பிட்டேன். பிடிக்காமலா உனக்கு முன்னால இப்படி கிடக்குறேன்? அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே சொன்னாங்க. உன்னை தேடி இப்ப யாரும் வரமாட்டாங்கல்ல, வந்தாலும் யார் இப்ப கதவை திறக்க போறாடா குரு கண்ணு. அந்த தைரியம் எனக்குள்ள பெரிய நெருப்பை பத்த வெச்சுது. நான் முழுமையா அவங்களோட இணையத் தொடங்குனப்போ ஷஷ் ஆ நு அவங்க முகம் சுருங்கி என் தோளை இறுக்கமா கடிச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. ஆ குரு, அவங்க முனகலும் என் மூச்சுக்காத்தும் மட்டும்தான் அந்த ரூம்ல கேட்டுச்சு. அவங்க ஒரு காலை என் இடுப்போட சேர்த்து பின்னிக்கிட்டு என்னை முழுசா அவங்களுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க. அந்த நெருக்கமும் கட்டிலோட சின்ன சத்தமும் 2 பேரோட வியர்வையும் அந்த நேரத்தை ரொம்ப அழகாக்குச்சு. டேய் குரு, சஸ் மெதுவாடா குரு, வலிக்குது நு அவங்க தவிப்போட சொல்லச் சொல்ல நான் இன்னும் உணர்ச்சிவசப்பட்டேன். ஒரு 10 நிமிஷம் அந்த பசி தீர 2 பேரும் முழுசா ஒன்னு கலந்தோம். அவங்க உச்சகட்டத்தை அடையுறப்போ அவங்க முனகல் இன்னும் அதிகமாச்சு. அவங்களோடையே சேர்ந்து நானும் முழுமையா அடங்கினேன். எல்லாம் முடிஞ்சதும் எந்த விலகலும் இல்லாம அப்படியே அவங்க மார்புல முகம் புதைச்சு படுத்துக்கிட்டேன். ஃபேன் காத்துல 2 பேரோட வியர்வையும் லேசா உலர்ற அந்த நேரம் ஒரு பெரிய நிம்மதியா இருந்துச்சு. அவங்க என் தலையை கோதி விட்டுக்கிட்டே, குரு, உனக்கு வரப்போற பொண்டாட்டி கொடுத்து வச்சவடா அப்படின்னாங்க. நான் நிமிர்ந்து அவங்க கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு என் லீலா இருக்கப்போ ஒரு பொண்டாட்டியும் தேவையில்ல நு சொல்லிட்டு அவங்க நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு தயங்கி தயங்கி அந்த ரூமை விட்டு வெளிய வந்தேன். கல்யாண மண்டபத்தோட சத்தத்துக்குள்ள நான் திரும்ப வந்தாலும் என் மனசு முழுக்க அந்த 3ஆம் நம்பர் ரூமும் லீலாவோட வாசனையும் தான் ரொம்ப நாள் இருந்துச்சு.